திமுக சார்பில் சட்ட போராட்டம் நடத்த போகிறாங்களாம். யார்? நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி சொல்கிறார். போராட்டம், சட்ட போராட்டம். இவரே ஒழுங்காக சட்டம் படிக்கலை, இவங்க சட்ட போராட்டம் அப்படின்னா வழக்கறிஞர்கள்லாம் இது பண்ணி போராட்டம். உயர்நீதிமன்றத்தில் என்ன கேட்குறாங்கன்னா, உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஒரே ஜாதியை சேர்ந்தவங்கள போடுறாங்களாம். வேறு ஒன்றும் இல்லை, பிராமணர்களாக போடுறாங்களாம். அதை ஓப்பனாக பேச வேண்டியது தானே. பிராமணர்களாக போடுறாங்களாம். அதை எதிர்த்து சட்ட போராட்டம். அப்போ நீதிபதிகள் எப்படி போடணும்? இதே நாட்டு வக்கீல் என்ன சொன்னாப்புல, நீதிபதிகள் எல்லாம் கருணாநிதி போட்ட பிச்சைன்னு சொன்னாப்புல ஒரு தடவை. அப்போ எப்படி நடந்திருக்கு? நீதிபதிகள் எல்லாம் கருணாநிதி போட்டுருக்காரு ரெக்கமெண்டேஷன். நாடு உருப்படுமா? கருணாநிதி எப்படி ஆளப்படுவார்? மாவட்ட செயலாளர். இது ரத்னவேல் பாண்டியன் மாவட்ட செயலாளராக இருந்தார் திமுகவில், திருநெல்வேலி மாவட்ட செயலாளராக இருந்தார். அவரை போய் கருணாநிதி உயர்நீதிமன்ற நீதிபதியாக போட்டார். ஆனால் அவர் கட்சிக்காரராக இருந்தாலும் அவர் நல்லபடியாக சர்வீஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வர போனார். இந்த திமுக விட்டு ஒதுங்கிட்டார். ஆனால் மற்ற கட்சிக்காரெல்லாம் போட்டால் நாடு உருப்படுமா? எத்தனை நீதிபதிகள் அவருக்கு வேண்டிய ஆளை போட்டார் தெரியுமா? இதே கருணாநிதி. குட்டிச்சவர், நீதித்துறையை குட்டிச்சவர் ஆக்கினதே கருணாநிதி தானே. எல்லாம் அவருக்கு வேண்டிய ஆளுங்க. ஃபோன் பண்ணுவார், இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்படி கொடுப்பார், ஜட்ஜ்மெண்ட் அப்படியே வரும். எம்ஜிஆர் 77 ஆட்சிக்கு வந்தார். 77 ஆட்சிக்கு வந்தார். முக்கியமான திட்டங்களை ஒரு 4-5 திட்டங்களை அறிவித்தார். 3 திட்டங்கள், முக்கியமான திட்டங்கள், மக்களுக்கு பயன்பெறக்கூடிய திட்டங்கள். கருணாநிதி இதை வந்தால், கருணாநிதிக்கு இது வந்தால் எம்ஜிஆர் மேலே, எம்ஜிஆருக்கு பேராயிரும் அப்படின்ட்டு இவர் அப்பாயின்ட் பண்ண நீதிபதிகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, ஸ்டே கொடுத்துருங்க, எம்ஜிஆர் இதை போட்டிருக்காங்க, என் கட்சிக்காரனை வச்சு நான் பெட்டிஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லி, இவர் கட்சிக்காரனை வச்சு பெட்டிஷன் போட சொல்லி அந்த 3 திட்டங்களையும் நிறுத்தி வச்சுட்டார். தடை உத்தரவு வாங்கிட்டு. எம்ஜிஆர் வந்த புதுசு. அப்போ கேட்குறாரு, இந்த திட்டங்கள்லாம் எப்படி அந்த நடைமுறை? இப்போ ஐஏஎஸ் மீட்டிங் போடுறாரு. தலைமைச் செயலாளரும் முக்கியமான உளவுத்துறை ஐஜி மோகன்தாஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஏன்னா இந்த திட்டங்கள்லாம் ஒழுங்காக நம்ம அறிவித்தோமே ஏற்பாடு நடக்குதாங்கும்போது தலைமைச் செயலாளர் சொல்கிறார், ஐயா மன்னிச்சுக்கங்கய்யா, நீங்கள் போட்ட திட்டத்துக்கு ஸ்டே வாங்கிட்டாங்கய்யான்னு. யார் ஸ்டே கொடுத்தாங்கிறது? உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 3 பேர் கொடுத்துருக்காங்க. 3 வழக்கு 3ஐயும் நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்க? மக்களுக்கு நல்லது தானே செய்யணும். அதான் ஏன் தெரியல. அப்போ அதை நடைமுறைப்படுத்த முடியாதா? முடியாது. அப்படியே சோர்ந்து விட்டார் எம்ஜிஆர். ஏன்னா அப்போ தான் ஆட்சிக்கு வந்த புதுசு, ஆட்சியை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ அவர் என்ன பண்ணார், சரி அப்படின்ட்டு சோகமாயிட்டார். சரி, மீட்டிங் முடிஞ்சது. ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் வெளில போயிட்டாங்க. அப்போ ஒரே ஒரு உளவுத்துறை ஐஜியாக இருந்தார் மோகன்தாஸ், அவர் மட்டும் உட்காந்துருந்தார். அப்போ அவர் கேட்டார், என்ன மோகன்தாஸ் நீங்கள் போகலையான்னு. அப்போ மோகன்தாஸ் சொன்னார், உங்கள்கிட்ட நான் தனியாக பேசணும். எல்லோரும் வெளில போயிட்டாங்க. 1 to 1 கதவை மூடிட்டு என்ன விஷயம்னாரு. ஸ்டே வாங்கினது தானாக வந்ததில்லை, கருணாநிதி செய்த சூழ்ச்சி. என்ன சொல்கிறீங்கன்னாரு. இந்த 3 திட்டத்தை நிறைவேற்றினால் உங்களுக்கு நல்ல பேர் வரும்னு சொல்லி கருணாநிதி 3 ஜட்ஜுங்கிட்டையும் சொல்லி அதுக்கு ஸ்டே வாங்க வச்சுட்டார். வழக்கு போட்டது கருணாநிதி ஆள், திமுக காரன் தான். ஸ்டே கொடுத்தது 3 நீதிபதி. 3 நீதிபதிகள் எப்படி ஒரு பேச்சை கேட்டாங்க? அந்த 3 நீதிபதிகளையும் நியமித்ததே முதலமைச்சருங்கிற முறையில் கருணாநிதி தான். அப்போ முதலமைச்சர் ரெக்கமெண்டேஷனை வாங்குவாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு நியமித்தவர் இவர் தான். அவர்கள் இவருக்கு உதவி செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு எதிராக. எம்ஜிஆர் அப்படியே அசந்து உட்காந்துட்டார். இப்படி எல்லாமா நடக்குது, எனக்கு எதிராக சதி. ஆமாம். அப்போ அந்த நீதிபதிகள் அவருக்கு வேண்டியவர்களா? ஆமாம் அப்படின்னாரு. அப்படியே போய் எம்ஜிஆர் யோசிச்சுட்டு, ரைட், ஒரு 2 நாள் கழித்து வெள்ளிக்கிழமை இரவு எம்ஜிஆர் மோகன்தாஸை கூப்பிட்டு சொல்கிறார், மோகன்தாஸ், அந்த 3 நீதிபதிகளையும் இன்றைக்கி நீதிமன்றத்தை விட்டு சாயங்காலம் கிளம்பும்போது ஃபாலோ பண்ணுங்க. அதான் சொன்னேன். எப்போவுமே உளவுத்துறையில் அவங்க தான் ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க, அவங்க தான் திட்டம் போடுவாங்க என்ன பண்ணுறது. மோகன்தாஸுக்கு புரியலை, என்னடா முதலமைச்சர் இவங்கள ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணாங்க, ஆட்டோ டிரைவர் மாதிரி சப் இன்ஸ்பெக்டர்ஸை போட்டு, ஆட்டோ ஓட்ட தெரிஞ்ச சப் இன்ஸ்பெக்டர்ஸை கூப்பிட்டு உயர்நீதிமன்றம் வாசலில் ஆட்டோ மாதிரி நிற்க வச்சு கார் நம்பரை கொடுத்து 3 பேரையும் ஃபாலோ பண்ணுறாங்க ஆட்டோவில். அப்போ அவங்க நேர அந்த 3 நீதிபதிகள் பின்னாடி போகிறாங்க. போனதுக்கப்புறம் நீதிபதிகள் அங்கே போய் வீட்டுக்கு போயிட்டாங்க.
உடனே அங்கேருந்து அந்த ஆட்டோ டிரைவராக இருந்த சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ஃபோனில் வாக்கி டாக்கியில் சொல்கிறாங்க, ஐயா அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க 3 ஜட்ஜும். அவங்க மோகன்தாஸ்கிட்ட சொல்கிறாங்க 3 ஜட்ஜும் வீட்டுக்கு போய். நான் மோகன்தாஸ்க்கே தெரியாது எம்ஜிஆர் ஏன் ஃபாலோ பண்ண சொன்னேன். அப்போ அவர் சொல்கிறாரு சிஎம்கிட்ட, எம்ஜிஆர்கிட்ட, சார் அவங்க 3 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அது எனக்கு தெரியும், வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கேயே இருந்து வீட்டை விட்டு எங்கே போகிறாங்கன்னு பாருங்கன்னு. அப்போ தான் இவங்க 8 மணிக்கு 8:30 மணிக்கு எம்ஜிஆருக்கு செய்தி வருது. என்னென்னா 3 காரும் வெளியில் போகுது, ஜட்ஜுங்க கார். எங்கே போகிறாங்கன்னு பாருங்கள். கடற்கரையோரம் இருந்த ரிசார்ட், அந்த ரிசார்ட்டுக்குள்ளே 3 நீதிபதிகள், ஸ்டே கொடுத்த நீதிபதிகள், கருணாநிதியின் நெருங்கிய நீதிபதிகள் கார் உள்ளே போகுது. அப்போ எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாங்க, சார் கார் உள்ளே போயிடுச்சு 3 நீதிபதிகள். ஓகே விட்டுருங்க, எப்போ வெளியில் வராங்கன்னு பாருங்கள். 2:30 மணி, விடிய காலம் 3 மணி, 3 நீதிபதிகள் காரும் திரும்பி வந்தது. எம்ஜிஆர்கிட்ட சொன்னாங்க 3 நீதிபதி, சரி போக சொல்லியிருங்க இவங்களெல்லாம் போலீஸ் ஃபாலோ பண்ணது போதும். அவர் மறுநாள் எம்ஜிஆர் கூப்பிட்றாரு மோகன்தாஸ். அந்த குறிப்பிட்ட பீச் ரிசார்ட், பீச்சுக்குள்ளே இருக்க ரூம்ஸ் எல்லாம் அது எந்த காவல் நிலையத்தில் வருது? அது வந்து நீலாங்கரையில் வருது. அப்படியா, சரி, நாளைக்கு நீலாங்கரையிலேருந்து இன்ஸ்பெக்டர் அனுப்பி அந்த பீச் ரிசார்ட்டை சீல் வைங்கன்ட்டு அப்படியே போய் சீல் வச்சுட்டாங்க. அந்த பீச் ரிசார்ட் வச்சுருக்கிற ஒரு பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், அவர் எம்ஜிஆருக்கு ஃபோனில் வந்துட்டார். எம்ஜிஆருக்கு தெரிஞ்சவர், ஐயாங்கிறார், என் பீச்சு இதை வந்து ரூம்ஸ் எல்லாம் சீல் வச்சுட்டாங்க. அப்படியா, ரைட்டு. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து உங்களை பார்ப்பார். அவர் என்ன கேட்குறாரோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க, உங்கள் இதை மறுபடியும் ஓப்பன் பண்ண சொல்லிடுங்க. இன்ஸ்பெக்டர் போனார், பீச் ரிசார்ட் மேனேஜரை பார்க்குறாரு. அந்த 3 ஜட்ஜுங்க அடிக்கடி வராங்களா? அவர் சொன்னார், ஆமாம். வந்து என்ன பண்ணுறாங்க? வெளிநாட்டு மதுவை குடிக்கிறாங்க. மதுவிலக்கு இப்போ எம்ஜிஆர் பீரியடில் வந்துருச்சே, குடித்தால் குற்றம்னு தெரிஞ்சதை எப்படி நீங்கள் அலோவ் பண்ணீங்க? அவங்க பெரிய இடத்துது சார், அதனால் பண்ணோம். அப்படியா, சரி. அடுத்த வாரம் அந்த 3 நீதிபதிகள் எந்த ரூமை புக் பண்ணுறாங்க, என்ன எங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி சொல்லணும் அப்படின்னு ஒன்று அந்த பீச் ரிசார்ட் மேனேஜர் சீலை எடுத்துடுறாங்க. பீச் ரிசார்ட் மேனேஜர் மறு வெள்ளிக்கிழமை சொல்கிறாரு, ஐயா நாளைக்கு அந்த 3 நீதிபதிகளும் இந்த 3 ரூமை புக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. என்னென்ன ரூம்? 101, 102, 103. அப்படியா, எம்ஜிஆருக்கு செய்தி போகுது. 101, 102, 103. மோகன்தாஸ் வெள்ளிக்கிழமை நைட் போய் அந்த 3 ரூமும் இல்லை எல்லாத்தையுமே ரைடு அடிங்க, 3 ரூமையும் பிடிங்கன்னு. நேராக அங்கேருந்து போலீஸ் போய் எல்லா ரூமையும் ரைடு அடித்து 101, 102, 103 ரைடு அடிக்கிறாங்க. 3 நீதிபதிகளும் மாட்டிக்கொண்டார்கள். அவர்கள் துடிதுடிச்சு போயிட்டாங்க. ஐயோ நாங்கள் ஜட்ஜுனார். ஐயா நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஜட்ஜாக இருந்தேன்னு அப்படின்னா எங்களுக்கு மேல்டத்து உத்தரவையா மோகன்தாஸ் உத்தரவு? நாங்கள் கொடுங்க, மோகன்தாஸ்கிட்ட பேசுகிறோம். மோகன்தாஸ்கிட்ட பேசுகிறாங்க. அவர் சொல்கிறார், சார் நீங்கள் எல்லாம் ஜட்ஜுங்க சார், அதனால் முதலமைச்சரை கேட்காம விட முடியாது, சிஎம்கிட்ட நாங்கள் பேசுகிறோம். அவர் எம்ஜிஆருக்கு நியூஸ் போகுது. அவங்க பேச வேணாம், நானே பேசுகிறேன்னு சொல்லி அவங்க 3 பேர்கிட்ட எம்ஜிஆர் லைனில் வர்றாரு. என்ன அப்படிங்கிறாரு, ஐயா அந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்தோம், போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க, மது குடிக்கிறோம், மது வந்து இங்கே மது விலக்கு இருக்குது, அதனால் மாட்டிக்கிட்டோம் ஐயா. அப்படியா, சரி சரி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு பேசிடுறேன், போலீஸ் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கட் பண்ணிடு. போலீஸ்கிட்ட சொல்லிட்டாரு, 3 நீதிபதியும் விட்டுடுங்க, கேஸ் போடாமல் விட்டுட்டாங்க. மறுநாள் எம்ஜிஆர் சொன்னார், இந்த ஸ்டே வாங்கியிருக்காங்களே தடை, அந்த தடையை நீக்கிறதுக்கு பெட்டிஷன் போட முடியும்னு சொன்னீங்களே மோகன்தாஸ், அந்த தடையை நீக்கிறதுக்கு நாளைக்கே பெட்டிஷன் போடுங்க அந்த 3 ஜட்ஜு முன்னாடி. 3 ஜட்ஜு முன்னாடி போட்டாங்க. ஒரே நாளில் தடையை நீக்கி 3 பேரும் ஆர்டர் பண்ணிட்டாங்க. கருணாநிதிக்கு போச்சு, நான் அப்பாயிண்ட் பண்ண ஜட்ஜியா தொப்பிக்கார் வந்து ஷூட் கேஸ் கொடுத்துட்டாப்லையா அப்படின்னு அசிங்கமாக பதில் பேசியிருக்காரு. ஆனால் கடைசி வரை இவருக்கு கருணாநிதிக்கு தெரியாது எம்ஜிஆர் அந்த 3 நீதிபதிகளுக்கு செய்த சாதுரியம். இதை நான் ஏற்கனவே எம்ஜிஆர் ரகசியங்கள்ங்கிற இதில் நான் அதை பேசியிருக்கேன். இப்போ ஏன் பேசியிருக்கேன்னா, அப்போ நீதிபதிகள் பூரா கருணாநிதி அப்பாயின்மெண்ட்டு, கருணாநிதி பரிந்துரை. இந்த கூட்டம் என்ன நினைக்கிறாங்க, இப்போ வந்துக்கிட்டு அப்படி இல்லை,
இப்போ திறமையின் அடிப்படையில் பண்ணிடுறாங்க. இப்போல்லாம் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி பார்க்கணும்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. எல்லாரையும் போட்டுற மாட்டாங்க. இங்கேருந்து ஹைகோர்ட்லேருந்து தலைமை நீதிபதி என்ன பண்ணுவார், வக்கீலாக இருக்கிறவங்க யார் யார் வந்து நல்லா கேஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, எத்தனை நல்ல வழக்குகள் யார் ஜெயிச்சிருக்காங்க, நீதிமன்றத்துக்கு ஒழுங்காக யார் வராங்க அப்படிங்கிற திறமையை பார்த்து லிஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டு இன்னொன்று வந்து மாவட்ட நீதிபதிகளாக இருக்கிறவங்க பதவி உயர்வு, அதெல்லாம் லிஸ்ட்டை பார்த்து திறமையை அடிப்படையாக வச்சு ஹைகோர்ட்டு இங்கேருந்து பரிந்துரை பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றம் காலேஜியம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே ஒரு குரூப் ஜட்ஜுங்க ஹைகோர்ட்டு பரிந்துரை செய்த நீதிபதிகள் கரெக்டாக அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அது அரசாங்கத்துக்கு இப்போ போய் அரசாங்கம் அப்ரூவல் கொடுக்குது. அப்போ தான் நீதிபதியாக வர முடியும். வெறும் ஐயங்கார் வராங்கன்னு இல்லை, திறமையுள்ள நீதிபதிகள் வராங்க. அதில் ஐயங்காருங்க அதிகம். அவங்க ஒழுங்காக தொழிலை பார்க்குறாங்க, அதனால் நீதிபதிகளாக வராங்க. ஆர்எஸ் பாரதி என்ன நினைக்கிறாருன்னா, கருணாநிதி காலத்தில் கட்சிக்கு வேண்டியவன் மாவட்ட செயலாளர் போட்டார்ல, அது மாதிரி போட்டு நீதித்துறையை குட்டிச்சுவரை ஆக்கணும். அதுக்காக சட்ட போராட்டம் பண்ணுறாங்களா இந்த கூட்டம். இந்த கூட்டம் வந்ததுன்னா நீதித்துறையும் கெட்டு போயிடும். உன் சட்ட போராட்டியும் தூக்கி மண்ணாங்க குப்பையில் போடு. இன்னுமே திறமையின் அடிப்படையில் தான் ஜட்ஜு. திறமையில் வர்றவன் ஜாதியராக இருப்பான், ஐயங்காராக இருப்பான், தேவராக இருப்பான், வன்னியராக இருப்பான், முதலியாராக இருப்பான். அவன் திறமையின் அடிப்படையில் வந்துக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு. அதனால் நாட்டு வக்கீல் ஆர்எஸ்பிக்கு சொல்கிறேன், சைதாப்பேட்டையில் மரத்தடி வக்கீல் பெயில் பெட்டிஷன் போட்டு 50 ரூபா வாங்கினாரு. ஒழுங்காக வேலையை பாருங்கள், நீதித்துறையில் தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிற கருத்தை முக்கியமான கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன்.